ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான 10 டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம சேமியா கிச்சடி செய்யும்போது வெறும் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்வோம். இனி கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பாலும் அந்த ரேஷியோவில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, நாம் புது பாத்திரம் வாங்கும்போது அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அதை நம்ம கையால் பிச்சை எடுக்கும்போது பாதி ஸ்டிக்கர் அதிலே ஒட்டிக்கும். இதுக்கு ஈஸியான வே, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் காட்டும்போது அந்த ஸ்டிக்கரில் உள்ள கம் இலகி ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வேகிறதுக்கு இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். பருப்பு வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேக வைக்கும்போது ஒரு 2-3 விசில்லே நல்ல பூ போல் மலர்ந்து பருப்பு வெந்திருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 4, அரிசி களையிற தண்ணியில் நிறையா சத்துக்கள் இருக்குங்க. அதனால் இனிமேல் அதை கீழே ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு அரிசியை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள தூசியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 3வது தண்ணியை எடுத்து அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம குழம்பு வைக்கும்போதோ இல்லை காய்கறிகள் வேக வைக்கும்போதோ அது யூஸ் பண்ணும்போது காய்கறியோடு சேர்த்து அந்த அரிசியில் உள்ள எல்லா சத்துமே நம்மளுக்கு வந்துடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இட்லிக்கு மாவு அரைக்கும்போது இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். நம்மள சில பேருக்கு உளுந்து அரைக்கும்போது அது நிறைய மாவு காணலை, அதுக்கப்புறம் பந்து போல் வரலன்னு சொல்லுவீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, உளுந்து நம்ம கலைஞ்சி ஃபஸ்ட்டு 2 தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 3வது தண்ணியை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து மாவு அரைக்கும்போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம மாவு அரைக்கும்போது மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை தெளித்து நீங்கள் மாவு அரைங்க. இந்த மாதிரி நம்ம மாவு அரைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உளுந்தில் உள்ள சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி 1 பங்கு உளுந்துக்கு 4 பங்காக நம்மளுக்கு மாவு கிடைக்கும். இந்த மாதிரி மாவு அரைச்சாலே போதுங்க, இட்லியும் சரி தோசையும் சரி அருமையாக இருக்கும். இவ்வளோ பொதன்னு பந்து போல் வருது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிப் நம்பர் 6, நம்ம சமையல் செய்யும்போது சூடான பாத்திரத்தை நம்ம டைரெக்டாக அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுருவோம். இனி அது மாதிரி வைக்காதீங்க. கவுண்டர் டாப்பில் எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நாள் கழித்து அதோட ஷைனிங்லாம் போய் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டாண்டு மார்க்கெட்டில் விற்கிது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஸ்டாண்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அழுத்தமான துணியை போட்டு அது மேலே சூடான பாத்திரத்தை வைங்க. கவுண்டர் டாப்பில் மட்டும் இல்லை, கீழே டைல்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக அதை வைக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7, இஞ்சி சேர்த்து டீ போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இஞ்சி சேர்க்கும்போது இடித்து தான் சேர்ப்போம். அது மாதிரி இனிமேல் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி போடும்போது இஞ்சியோட ஃபுல் காரமும் டீயில் இறங்கியிருக்கும். அதே மாதிரி டீ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டிப் நம்பர் 8, பாவக்காய் அதிகமாக கசக்கிறதுனால அதை பல பேர் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. பாவக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாகற்காயில் உள்ள அதிகப்படியான கசப்புத்தன்மை போக்க இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். பாகக்காயை கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாவக்காயை சமைச்சு பாருங்கள், அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு பாருங்கள், பிடிக்காதவங்க கூட பாவக்காய் சாப்பிடுவீங்க. டிப் நம்பர் 9, நாம் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுற கரண்டியை நம்ம டக்குன்னு நம்ம ஸ்டவ் மேலே வச்சுருவோம். அந்த மாதிரி இனி வைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியை ஸ்டவ் மேலே வைக்கும்போது ஸ்டவ் சீக்கிரம் அழுக்காயிடும், கரையாயிடும். அதை நம்ம துடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்போம். அந்த மாதிரி செய்யாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வீட்டில் குட்டி குட்டி தட்டெல்லாம் நிறையா வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணி இந்த கரண்டியெல்லாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு எப்பொழுதும் ஸ்டவ் நீட்டாகவே தெரியும். டிப் நம்பர் 10, நாம் வடிகட்டின டீ தூளை சிங்கில் கண்டிப்பாக போடக்கூடாது. சிங்கு சீக்கிரம் அடைச்சிரும். அதே மாதிரி நம்ம உடனடியாக வடிகட்டி அதை டஸ்ட்பினில் போடுறப்ப டீ தூளில் உள்ள அந்த டீ எல்லாம் டஸ்ட்பினில் வடிஞ்சு ஈரமாகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு இந்த மாதிரி சிங்கு ஓரமாக நம்ம வடிகட்டியை வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த டீயெல்லாம் வடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட்பினில் கொட்டிடலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்மி அண்ட் மை லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.